இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் இந்த ஓய்வு நாள் சத்தியத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம கடமை என்ன? தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் விசுவாசத்தையும் அறிவிக்கிற மூன்றாம் தூதன். யார் இந்த மூன்றாம் தூதன் அப்படின்னா, இத்தூதனை ஏற்றுக்கொண்டு, முத்தூதனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய கற்பனைகளையும் அவரது பிரமாணத்தையும் கண்மணியை போல காத்து கொள்ளும்படி உலகத்துக்கு எச்சரிப்பின் முழக்கத்தை கொடுக்கும் ஜனங்களை சுட்டி காட்டுகிறான். மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டுனா யார் இந்த மூன்றாம் தூதன்? ஓய்வு நாள் சத்தியத்தை கடைபிடிக்கிற எல்லாரும் தான் மூன்றாம் தூதன். விளங்குதா உங்களுக்கு? என்ன செய்யணும் அந்த மூன்றாம் தூதன்? நீங்களும் நான் என்ன செய்யணும்? கண்மணியை போல ஓய்வு நாளை கடைபிடிக்கணும். அதே சமயம் உலகத்திற்கு எச்சரிப்பின் முழக்கத்தை, இந்த முத்துவதை அறிவிக்கணும். அவர்கள் தான் மூன்றாம் தூதன், சுட்டி காட்டும் ஜனக்கூட்டம். முத்துவதை நாம் எச்சரிப்பாய் கொடுக்கும் பொழுது அதற்கு மறுமொழியாக அநேகர் கர்த்தருடைய ஓய்வு நாளை அரவணைத்து ஏற்றுக்கொள்ளுவார்கள். நம்ம என்ன செய்யணுமா? ஓய்வு நாளை அறிவிக்கணும்.